Hey guys, welcome back to my channel. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். Longest subsequence with limited sum. You are given an integer array nums of length n and an integer queries of length m. Return an array answer of length m where answer of I is the maximum size of the subsequence that you can take from the nums such that the sum of its elements is less than or equal to the query of I. A subsequence is an array that can be derived from another array by deleting some elements or without changing the order of the remaining elements. So basically first example பாருங்க. First example nums கொடுத்திருக்காங்க and then query arrays கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம அவுட்புட் சைஸ் நம்ம கொடுத்துட்டாங்க இந்த क्वेश्चनல. நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டிய அவுட்புட் அரேவோட சைஸ் வெக்டாரோட சைஸ் பாத்தீங்கன்னா query சைஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ query சைஸ் 3 இருக்கு இங்க. அதே மாதிரி ஆன்சருமே நமக்கு 3 தான் இருக்கு. ஆன்சர் வெக்டார் சைஸ். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ குவாரியில் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலி உங்களுக்கு வந்து லைக் சம் ஆஃப் தி நம்பர்ஸ் பண்ணால் லைக் எத்தனை மேக்ஸிமம் நம்பர்ஸ் உங்களால் பண்ண முடியும். இப்போ 1+2ங்கிறது வந்து 3 ஆகிடும், அதாவது லெஸ் தான் ஈக்குவல் டு 3 ஆகிடும். ஸோ தெர் ஆர் 2 நம்பர்ஸ், நம்ம 2 நம்பர் யூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம். ஸோ அதான் ஆன்சர். அதனால் வந்து இங்கே 2ன்னு வந்திருக்கு ஃபஸ்ட்டு இதில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 10 இருக்குது குவாரியில். 10ங்கிறப்போ இங்கே பாருங்கள் 4 + 5 + 1 வந்து 10. ஸோ இதுதான் மேக்ஸிமம் இந்த எலிமெண்ட்ஸ் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னால் 3, அதனால் ஆன்சர் 3. அதே மாதிரி 21க்கு உங்களால் மேக்ஸிமம் 4 எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ தட் இட் இஸ் லெஸ் than equal to 21. ஸோ அதனால் ஆன்சர் வந்து 4 இருக்குங்க. 2 3 4 ஃபைன். ஸோ புரிஞ்சதுன்னு நம்புகிறேன். ஸோ இந்த கொஷினை பார்த்த உடனே உங்களுக்கு தோணும், ஆக்சுவலி ஈஸி லெவல் கொஷின். ஓகே, ஸோ இதை பார்த்த உடனே உங்களுக்கு தோணும் இப்போது நம்ம குவைரியில் வந்து 3, 10 and 21 இருக்குது. ஃபைன். ஸோ இப்போ நம்ஸில் வந்து 4 5 2 1 இருக்குது. சப்போஸ் நான் நம்ஸை வந்து ஷார்ட் பண்ணிட்டேன்னா 1 2 4 5 வரும். ஃபைன், 1 2 4 5 வரும் கரெக்டாக. ஸோ இப்போது பார்த்தோன்னா உங்களுக்கு வர சொல்யூஷன் என்னவாக இருக்கும். இப்போ வந்து நான் ஷார்ட் பண்ணியாச்சு. ஏன் ஷார்ட் பண்ணோன்னா லைக் சம் கண்டுபிடிக்கும் போது எனக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் 3க்கு நான் வந்து லைக் எத்தனை எலிமெண்ட்ஸ் லெஸ் than equal to 3 இருக்குதுன்னு நான் கண்டுபிடிக்கும் போது, அதாவது சம் இது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் லெஸ் than equal to 3 கிடையாது, பட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் which makes the sum less than equal to 3. ஓகே, ஸோ 3 ஸோ இந்த இதை கண்டுபிடிக்கும் போது சப்போஸ் 4 5 2 1 அப்படின்னு அரே இருந்துச்சுன்னா, அதாவது ஷார்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா, நான் 4 5 2 1 வந்து நான் யூஸே பண்ண முடியாது. பிகாஸ் 4 வந்து இட்ஸ் கிரேட்டர் தேன் 3, அதனால நான் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. அதனால நான் ஷார்ட் பண்ணிக்கிறேன். ஷார்ட் பண்ணால் நான் இப்போ வந்து லெஃப்ட் டு ரைட் நான் வந்து ட்ராவல்ஸ் பண்ணலாம். ஸோ நான் சம் கண்டுபிடிக்க போகிறேன். கரண்ட் சம் 1 + 2 என்ன 3 ஆகிடுது. ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ன 2 நம்மளுக்கு கிடச்சிடுது. அதே மாதிரி 10க்கு பார்க்கலாம். 10க்கு வந்து நான் 1 + 2 + 4 எடுப்பேன். 1 + 2 + 4 எவ்வளோ ஆகும்? 9. 1 + 2 + 4 வந்து 7 ஆகிடும். ஃபைன். ஸோ வந்து நான் 3 எலிமெண்ட்ஸ் நான் எடுப்பேன். ஃபைன். ஸோ அதே மாதிரி 21க்கு நான் என்ன பண்ணுவேன்னா 1 + 2 + 4 + 5 எவ்வளோ ஆகும்? 9 11 13 ஆகிடும். ஸோ இது எல்லாமே நான் எடுத்துடுவேன். ஸோ ஷார்ட் பண்ணால் நம்மளுக்கு டாஸ்க் ஈஸியாக ஆகிடுது. ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். நீங்கள் ப்ரிஃபிக்ஸ் சம் கண்டுபிடிச்சாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் இந்த கொஷின். பட் ப்ரிஃபிக்ஸ் சம் மெத்தடுக்கு நான் போகல இப்போது, பிகாஸ் இந்த கொஷின் ஈஸி லெவல்னு இருக்குது. நம்ம சேனலில் யாராச்சும் பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சொல்யூஷன் நான் போட போகிறேன். ரொம்ப ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன். அண்ட் ஆப்வியஸாக இங்கே வந்து என்எம்மோட சைஸ் வந்து 10⁶ கொடுத்துருக்காங்க. பட் நான் போடுற சொல்யூஷன் அக்செப்ட் ஆச்சு. ஸோ அதே நான் காமிக்க போகிறேன். ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன், ஆப்டிமைஸ் சொல்யூஷன் இருக்குது. ஆப்டிமைஸ் சொல்யூஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கோடையும் போடுங்க. ஓகே, ஸோ ரொம்ப பேசிக்கான சொல்யூஷன். ஸோ எல்லாருக்கும் புரியணுங்கிற ஒரு காரணத்துக்காக நான் பேசிக்கான சொல்யூஷன் போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த குவைரிஸ் இருக்குல்ல, அந்த குவைரிஸ் வந்து ட்ராவல்ஸ் பண்ண போகிறேன். ட்ராவல்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு லூப் போட போகிறேன். இந்த இன்னொரு லூப் வந்து இந்த சார்ட்டட் அரே இருக்குது தெரியுமா, இந்த சார்ட்டட் அரே வந்து ட்ராவல்ஸ் பண்ணும். சார்ட்டட் அரே ஈச் டைம் ட்ராவல்ஸ் பண்ணும்போது போதும். இங்கே கரண்ட் சம்னு ஒரு வேரியபிள் வச்சுப்பேன். கரண்ட் சம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகும் லைக் ஈச் எலிமெண்ட்டை.
சப்போஸ் அந்த கரண்ட் சம் வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு இந்த குவைரியாக இருந்துச்சுன்னா I will increment the counter. இன்க்ரிமெண்ட் கவுண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணி அதை வந்து அப்படியே ஆன்சரை நான் வந்து ஸ்டோர் பண்ணிவிடுவேன். ஸோ அதான் பண்ண போகிறேன். அப்ரோச் பார்க்கலாம். Until then, bye. Hey guys, welcome back to my channel. என் பேர் ஆதித்யா.